வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்மளோட டே எப்படி போச்சுங்கிறத பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நமக்கு காலையில் ஒரு 6 மணிக்கே டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி காலையில் 6 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் நம்மளோட ரொட்டீன் விளாக் என்னங்கிறத பார்க்கலாம். அதுக்கு இடையில் நமக்கு கொஞ்சம் குட்டி தூக்கம் கூட இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது இல்லைன்னா நமக்கு ரொட்டீனாக நம்மளால் ஓட முடியாதுல்ல. அதனால் இன்றைக்கி காலையில் ஒரு 6 மணிக்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் வாசலில் கோலம் போட்டுட்டு வந்த கையோடையே மாவு கொஞ்சம் கூட இல்லாதனால நான் இன்றைக்கி மாவு அரிசியும் ஊற போட்டிருக்கேன். அரிசியும் உளுந்து ஊற போட்டுட்டு மற்ற வேலைகளை பார்ப்பேன். அது ஒரு 2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்து மாவை அரைச்சி வச்சாச்சு. இன்றைக்கி ஒரு 8:30க்கெலாம் நான் மாவை அரைச்சி ரெடி பண்ணி கரைச்சி டப்பாலெல்லாம் ஊற்றி ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே உள்ளே தள்ளியாச்சு. ஏன்னா அது இருந்தாலே நமக்கு பாதி வேலைகள் முடிஞ்ச மாதிரி. மற்ற நம்ம என்ன தான் டிஃபன் பண்ணாலும் மாவு இருக்குங்கிற ஒரு திருப்தியிலேயே மற்ற டிஃபனை நம்ம பண்ணுவோம். மாவு இல்லைன்னா அச்சோ மாவு இல்லையா அப்படிங்கிற மாதிரி நமக்கு மைண்டுக்குள்ளேயே ஓடிட்டே இருக்கும். அதனால் இன்றைக்கி அதோட வேலையை முடித்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே நம்ம தள்ளியாச்சு. நைட்டுக்குள்ளே மாவு மட்டும் நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. நீங்களும் இப்படி தானாங்கிறத சொல்லுங்கள். எனக்கு ஆல்ரெடி வீட்டில் கொஞ்சம் பொருள் இருந்தாலும் நம்ம கடைக்கு போகிறப்ப சரி எது கிடைக்குதோ நமக்கு விலை கம்மியாக இருந்துச்சுன்னா நான் அதை வாங்கிட்டு வந்து வச்சுருவேன். அது மாதிரி தான் கொஞ்சம் ஏற்கனவே வெங்காயம் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் பெரிய வெங்காயம் வாங்கிட்டு வந்துட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி தக்காளியெல்லாம் நம்ம சின்ன வயசில் இருந்தப்போ நம்ம பார்த்துருக்கோமாங்கிறது தெரியல. கண்டிப்பாக நான் இப்படி தான் பார்த்து வளர்ந்துருக்கேன். கொஞ்சம் க்ரீன் கலராக இருக்கும், கொஞ்சம் எல்லோ கலராக இருக்கும், அதுக்கப்புறம் ரெட் கலர் வரும். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஈவனாகவே ஒரே மாதிரி ரெட் கலராக இருக்குது. அது தக்காளியை என்ன பண்ணுவாங்க, இல்லை காயாக பறிச்சுட்டு அதை பழுக்க வைப்பாங்களா, எனக்கு அதெல்லாம் எதுவும் தெரியல. ஆனால் மொத்தத்தில் இது இயற்கையாக பழுத்ததில்லைங்கிறது மட்டும் நமக்கு தெரியுது. ஏதோ ஒரு ஆர்டிஃபிஷியல் அதில் கலக்கிறாங்கங்கிறது மட்டும் தெரியுது. அது என்னங்கிறது நமக்கு தெரியல. இருந்தாலும் நம்ம சாப்பிட்ட ஆரோக்கிய உணவு கூட இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு அதை நம்ம கொடுக்க முடியறதில்ல. அது ரொம்பவே மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. என்ன செய்கிறது, இப்போ இருக்க காலம் எல்லாத்துலேயுமே கலப்படமாக போயிடுச்சுல்ல. வேறு ஒன்றுமே நம்ம பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நம்மளோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆப்பம் தான் ரெடி பண்ணியிருந்தோம். ஆப்பம் நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் மத்தியானம் லஞ்சு எடுக்க விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை நான் மேக் பண்ண மறந்துட்டேன், சாரி. அதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்திங்கன்னா ஒரு 5:30க்கெலாம் சூரியன் மறைய ஆரம்பிச்சிட்டாரு. நமக்கு ஈவினிங் காஃபி குடிக்கிறதுக்கு வெறும் காஃபி மட்டும் இறங்காதில்ல. அதனால் கொஞ்சமாக காலிஃப்ளவர் சில்லி ரெடி பண்ணியிருந்தேன். அதோடு நம்ம காஃபி குடித்தா தான் சூப்பராக இருக்கும். அது மாதிரி இன்றைக்கி காலிஃப்ளவர் சில்லியும் ஈவினிங் காஃபியும் ஃபில்டர் காஃபியும் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அப்படியே கையோட மாவு அரைச்சி வச்சுருந்தோம்ல, நைட்டுக்கு சாம்பார் ரெடி பண்ணிட்டா அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம்ல. அதனால் கொஞ்சம் இட்லி சாம்பாரையும் கையோடையே ரெடி பண்ணிட்டேன். இது ரொம்பவே சிம்பிளான ஒரு சாம்பார் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு பெரிய கஷ்டம்லாம் நம்ம காய்கறிகள்லாம் போட்டு நம்ம சாம்பார் வைக்க தேவையில்லை. கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு 2-3 தக்காளி இருந்தாலே போதும். இந்த சாம்பார் ரொம்பவே ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இது நாங்கள் எங்கள் ஊர் பக்கம் இது பாசிப்பருப்பு சாம்பார்னு நாங்கள் சொல்லுவோம். இது வெறுமனே பாசிப்பருப்பு, அதிகமாக பாசிப்பருப்பு, கொஞ்சமாக நம்ம துவரம்பருப்பு ஆட் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் ஒரு 20 சின்ன வெங்காயம், அப்புறம் ஒரு 2-3 தக்காளி, ஒரு 4 பச்சை மிளகா, கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக நீங்கள் ஆயில். எப்போவுமே நீங்கள் பருப்பு வேக வைக்கிறதுக்கு விளக்கெண்ணெய் பயன்படுத்திங்கன்னா ரொம்பவே சீக்கிரம் வெந்து வரும். நான் இன்றைக்கி விளக்கெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். நான் எப்போவுமே பருப்பு வேக வைக்க விளக்கெண்ணெய் மட்டும்தான் நான் ஆட் பண்ணுவேன். அதனால் இன்றைக்கி விளக்கெண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு 3-4 விசில் வந்துச்சுனாலே நல்லா பருப்பு வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பாருங்கள். இதை நீங்கள் மசிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்போவுமே என்ன சாம்பார் பொடி பயன்படுத்துவீங்களோ, வீட்டில் அரைச்சதாக இருக்கலாம், இல்லை நீங்கள் கடையில் வாங்குகிற சக்தி சாம்பார் பொடி, இல்லை ஆச்சி சாம்பார் பொடி, உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் கலந்து தண்ணியில் கலந்து ஊற்றுங்க. எப்போவுமே சாம்பார் பொடியை நீங்கள் தனியாக போடக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம தண்ணியில் கரைச்சி தான் நம்ம அதில் ஊற்றணும். அதுக்கப்புறம் சாம்பார் கொஞ்சம் திக்காக இருக்கும்ல, உங்கள் தேவைக்கு ஏற்ப நீங்கள் தண்ணி அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கல் உப்பை போட்டுட்டு நீங்கள் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கனாலே இந்த சாம்பார் ரெடி ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ். வேறு எதுவும் கூட தேவையில்லை. இது மாதிரி நீங்கள் நல்லா செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும் இதோட டேஸ்ட்டும். ஒரு 10 நிமிஷம் நீங்கள் கொதிக்க விட்டிங்கனாலே நல்லா சாம்பார் கெட்டியாகி வந்துடும். அதுக்கு எப்பவும் போல் அப்புறம் தாளிப்புக்கு நம்ம கடுகு, உளுந்தம்பருப்பு, பெருங்காயம் எல்லாத்தையும் தாளித்து கொடுத்துட்டு சூப்பராக இட்லிக்கு சாம்பாரை ரெடி பண்ணி வச்சாச்சு. இன்றைக்கி டே இப்படி தான் ஃபினிஷ் ஆச்சு. மார்னிங் 6 to ஈவினிங் 6 வரைக்கும். அதுக்கப்புறம் என்னங்க, நம்ம சாயந்தரம் விளக்கேற்றி சாமி கும்பிட்டு நம்மளோட பூஜை வேலைகள்லாம் முடிச்சுட்டு திருப்பி நைட்டு நம்மளோட டிஃபன் வேலையை பார்க்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்மளோட விலாக் இப்படி தான் போச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் ஏ நைஸ் டே.